ஆப்கானிஸ்தான் vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் ஒரு 2 நல்ல சூப்பரான பவுலிங் யூனிட்ஸ், 2 பவுலிங் யூனிட்ஸ்க்கு இடையில தான் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இதில் எந்த பவுலிங் யூனிட் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு வின் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரபாடா, நோக்கியா, இவர் மகாராஜ், ஷம்சி, மார்க்கோ ஹான்சனு. இந்த சைடு மார்க்ரம் கூட பார்ட் டைம் போடுவார். இந்த சைடு நபி, நூர் அகமது, ராஷித் கானு, குல்பதீன் நயிப்பு, ஃபாசில் ஃபரூக்கி, நவீன் அல்ஹக். இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் வந்து நல்ல ஒரு இருக்கார். அவங்கள மாதிரி ஒரு பார்ட் டைம் பவுலர் கிடையாது மார்க்ரம். இவங்களுக்கு 6 பவுலர்ஸ், சாலிடான பவுலர் 6 பவுலர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மார்க்ரம் நல்லா தான் போடுவார் மார்க்ரம், பட் இருந்தாலும் அந்த அவங்க இதில் யாட்சன் மேக் பண்ணுற டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயமானு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ஆனால் நிறையா இங்கிட்ட இது பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நபியா, ராஷித் கானாக இருக்கட்டும், நூர் அகமதாக இருக்கட்டும், பயங்கரமாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த பவுலிங் யூனிட் டாப்பில் வருதுன்னு தெரியலை. அது நம்ம போக போக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.